ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜிபி ஸ்பீட் பேசுகிறேன். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாசா கெத்தா வெறித்தனமான அட்டாக்கிங் சோலோ ஸ்குவாட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கடைசியில் பூய் அடிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். சும்மா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போட்டு பாருங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி போட்டு ஆள் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு பயப்புள்ள என்கிட்ட சிக்கிக்கிடுச்சு. நல்லா பால்லாம் போட்டு வச்சு பார்த்தா அவன் விடுவோமா வீடியோ போய்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் வருவான் பாருங்க, நல்லா வந்து கூட டேமேஜ் பண்ணிடுவேன். தப்பிச்சு ஓட பார்ப்பான், அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிடுவேன். அவனை இந்த கீழே எடுத்தாச்சு. பீக்கில் ஒரு பையன் இல்லை, சரின்ட்டு பீம சத்தி வந்தாச்சு. பார்த்தா இங்கே 2 ஸ்குவாட் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு சரியான ஹெட்ஷாட்டுங்க, மண்டையிலே வந்துச்சு ஹெட்ஷாட்டு. லெஃப்ட்டில் ஒருத்தர் இருக்கான், மேலேருந்து வேற ஒருத்தன் அடிக்கிறான். லெஃப்ட்டில் இருக்கவனை பார்க்கல, அவனை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அவனை போட்டு முடிச்சாச்சுங்க. ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு நம்மள்ட்டே இருந்தோம்னா தப்பிக்க பார்த்தான். விடுவோமா போயிட்டு ஹெட்ஷாட்டாக போட்டு டவுன் பண்ணிட்டாவனை. அப்புறம் கில் எடுத்தாச்சு, ஏன்னா ஓசி கில் போட்டுருவாங்க இந்த இடத்துல. இப்போ மேலே இருக்க ஸ்குவாட் அடிக்கலாம் அப்படின்ட்டு போவேன். இங்கே லெஃப்ட்லேருந்து ஒருத்தன் வந்து ஒடியாருவான். சரி அவனை ஃபஸ்ட்டு அடிச்சுவோம் அப்படின்ட்டு போவான். ஹெட்ஷாட்லாம் வந்து விழுந்துச்சு பயங்கரமா. சரின்ட்டு ரஷ் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு ரஷ் பண்ணி போயிட்டேங்க. டக்குனு குரோனாலாம் போட்டேன். குரோனா வந்து இந்த இடத்துல வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லலாம். ரஷ் பண்ணி போயிட்டு எம்பி பாட்டில் மண்டிலே அழுத்தி பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க சரியான ஃபைட்டுங்க, வேற லெவலில் இருக்கும். ஒரு ஸ்குவாடே என்ன வந்து ரஷ் பண்ணி அடிக்க வருவாங்க, சுத்து போட்டுருவாங்க. அப்போ என்ன படம்னு பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும் போது என்ன பின்னிலேருந்து ஒருத்தன் அடிச்சா அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக வாலு குரோனெல்லாம் வந்து போட்டு எஸ்கேப் ஆகி வந்தேன். அப்பயும் உடல பின்னிலேருந்து பயங்கரமா அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ ரஷ் பண்ணி வருவாங்க பாருங்க. என்னோட வெஸ்ட் ஈஸ்ட்லாம் கிழிச்சு துண்டக்கான துணியாக ஓட விட்டாங்க. அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. இவங்க எல்லாம் தப்பிச்சு வரதே ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. மெடிக்கிட்லாம் போட்டு எவனாச்சும் ஓப்பனில் வரானா அவன் அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பேன். டைமெட் ஓடியாருவான். அதுக்குள்ள நான் அடிச்சு கவர் கொடுத்துருவான் அவனுக்கு. சரின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். பார்த்தா இங்கே சிலந்தி வேலையை வந்து போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரஷ் பண்ணி வருவாங்க. சரி இங்கே என்ன வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு பின்னாடி வந்து ஓடி போயிடுவேன். டக்குனு வந்து ஒரு பாம்பு இருக்கும், அதை வந்து போட்டு ஓடிடுவேன். ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு சக்தி டேமேஜ் பயங்கரமாக பண்ணிடுவேன். கொஞ்சம் தான் சக்தியாக இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க. உள்ளுக்குள்ள வந்து வாழை போட்டுருவேன். இப்போ வாழை வந்து பயங்கரமாக உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளூர் கிரெனேட் தூக்கி போட நான் காலி தான், இருந்தாலும் போட மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 சைடு வந்து சுத்து போட்டுருவாங்க. இப்போ நான் வெளில போனாலும் காலி தான். ஒருத்த குளோவில் உடிச்சிட்டு உள்ளுக்குள்ள வருவான் பாருங்க, அவன் நாக் பண்ணி போட்டுருவேன். எவனோ சிலந்தி வலையை போட்டு நான் ஸ்லோ ஆக்கிடுவான். எத்தனை வழிட்டே இது மாதிரி போடுவீங்க? இப்போ பாருங்க எம்பி போட்டில் வச்சு மண்டியில் அழுத்தி பிடிச்சிடுவேன். சரியான ஹெட்ஷாட். இவளுக்கு பாருங்க அதே மாதிரி மண்டியில் அழுத்தி பிடிச்சிடுவேன். மண்டை அப்படியே தெரிச்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ வேற லெவல் ஹெட்ஷாட்டுங்க. 2 பேருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க கில் எடுத்துருவேன். அவன் டீம்மேட் ஒன்னே தான் இருக்கான். நான் இவங்க 3 பேரை போட்டதை பார்த்துட்டு பயந்துட்டு அவன் டீம்மேட் ரிவ்யூ பண்ண போயிடுவான். இந்த இதில் பாருங்க கிளாக் டவர் மேலே ஒருத்தர் நிற்கிறான். டிராகனை வச்சு வந்து அவனை போட்டு சொல்லிடுவேன். 90 100 குறையுது டிராகனோவில். கிளாக் டவர் வீட்டு மேலே ஏறுவேன். ஒரு ஊக்காங்க மட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். அவனை பார்த்தா எனக்கு சரியாக காமெடியாக போயிடுச்சு. உட்காந்தே வந்து அடிக்கிறாப்புல தலைவர். அவனை அதுபோல் போட்டு தள்ளிடுவேன். இங்கே ஒருத்தன் வந்து மோடிக்கிட்டு இருக்கான். அவனே வந்து எம்பி போட்டில் அழுத்தி பிடிச்சிடுவேன். பைப்பில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவன் டீம்மேட் வந்துடுவான். நான் இப்போ எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க, மண்டியில வச்சு அழுத்தி பிடிச்சிடுவேன். மண்டை அப்படியே காட்டிட்டு வராம பாருங்க எப்படி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஒருத்தர் லெஃப்ட்ல வந்து ஜோனுக்கு ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு டிராகன் உள்ள வச்சு அழுத்துவாங்க, சரியான டேமேஜ் போகும். ஆனால் வந்து சாக மாட்டான். எனக்கு சரியான காண்டாயிருச்சு. டிராகனை வச்சுட்டு வந்து வாழை உடச்சிக்கிட்டே இருந்தேன். அவனை கொஞ்சம் கூட வந்து மெடிக்கிட்டே போட விடல. இருந்தாலும் வால் நிறைய வச்சிருந்துருப்பான் போல இருக்குது. போட்டுக்கிட்டே இருந்தான் உடைக்க. அதுக்கப்புறம் இவனை அடிக்க வேலைக்காவது அப்படின்ட்டு சரி நீ பொழைச்சு போடா அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி வேற எவனாச்சும் அடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இங்கே ஒருத்தன் எனிமையை மொழி அடிச்சுட்டு இருந்தான். நான் பின்னாடியே அவனை அடிச்சிட்டேன். என்கிட்ட வேற சைலன்சர் இருந்துச்சு, அதனால வந்து எங்கேருந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியல. அப்புறம் அவனை கில் எடுத்துட்டு இந்த மட்டும் வந்தானா இங்கே ஒருத்தன் மேலே நின்றுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு வந்து நல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து கீழே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம ஜோனுக்கு போவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த வீட்டு மேலே பார்த்தேன் எவனுமே எனிமி இல்லை. சரின்ட்டு இந்த வீட்டையே வந்து நம்ம பிடிச்சாச்சு. இப்போ பக்கத்து வீட்லேயும் பார்த்தேன் ஒருத்தர் ஓல் போட்டிருந்தான். அவனை எங்கேன்னு பார்த்தேன், எங்கேயுமே வந்து காணல. சரிட்டு இங்கே லெஃப்ட்டில் வேணா ஜோனுக்கு வரானா அப்படின்ட்டு அவனை அடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இப்போ லேண்ட்மைன் வந்து நம்ம எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சிருவோம். இனிமே வந்து அந்த தெரியாது பின்னாடி அடிச்சு விடுவோம். நம்ம முன்னாடி அடிச்சுட்டு இருக்கப்ப முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்குவாட் சண்டை போயிட்டு இருந்துச்சு. நம்மள்ட்ட வேறு சைலன்சர் இருக்குதா, அதனால சைலன்ஸாக அந்த பேர் அவங்களை முடிச்சிடலாம். போட ஒருத்தர் அடிச்சு கீழே எடுத்தேன். இன்னொருத்தர் வந்து ஓடிட்டு இருப்பான் பாருங்க, அவனுக்கு நல்ல டேமேஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ டேமேஜ் கொடுப்பான் பாருங்க. அவன் நாக்கே ஆக மாட்டான், என்னன்னே தெரில. உனக்கு சரியான கண்டாச்சு. எப்படா என்னடா பக்க என்னன்னு தெரில, அவ்வளோ டேமேஜ் பண்ணுவேன், சாவே மாட்டான். பின்னாடி ஒருத்தன் வீட்டு மேலே ஏறி வந்து லேண்ட்மைனில் மாட்டிக்கிட்டான். அவனை நான் வந்து அழுத்தி பிடிச்சிட்டேங்க. வேற லெவலில் நல்ல லேண்ட்மைன் வச்சிருந்தோம். இல்லைன்னா நம்மள வந்து ஈஸியாக போட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். எந்த இடத்துல அடிப்பேனே தெரியாதுங்க. டக்குனு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க 2 அடியில். எனக்கு செம காண்டாயிரும்.
கொஞ்சம் கூட வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு டைமே கொடுக்கல. இந்த மேட்ச் நான் வந்து போய் அடிச்சிருக்க வேண்டியது. சரி இந்த மேட்ச் பாருங்க, போன மேட்ச் காண்டா போயிருச்சு. இந்த மேட்ச் வந்து ஒரு வெறித்தனமான மேட்ச் தான் இருக்க போகுது. இங்கே 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. நான் நடுவில் போந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடுவேன். ஒரு நல்ல டேமேஜ் பண்ணுவாங்க இந்த ஷார்ட் கனில். அப்புறம் நாக் பண்ணி போட்டுருவேன். அப்புறம் எனிமையாக இருந்தால் பக்கத்தில் வந்துடுவாங்க. சரின்ட்டு வாழை சுற்றி போட்டு மெடிக்கிட்லாம் போடுவேன். இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர டேமேஜ் பண்ணிடுவாங்க. அவனுக்கும் நான் நல்லா டேமேஜ் பண்ணிடுவேன். இப்போ டக்குன்னு வந்து வால் போட்டு போயிடுவான். நான் குரோனோவை போட்டு மெடிக்கிட்லாம் சுற்றிட்டு போவேன்னா இங்கே ஒருத்த ஓடியாருவான். அவனை அழுத்தி பிடிச்சிடும் எம்பி பாட்டியில். அப்புறம் இங்கே லெஃப்ட்ல பின்னில் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த பையன் தாங்க அது. இப்போ அவனை ஏறி போயிட்டு வந்து முடிச்சு விட்ருவான். அவனையும் போட்டு வேற லெவலுக்கு இல்லை. இப்போ லெஃப்ட்ல ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் பாருங்க. இங்கே சரியான கண்டை எடுத்துருவான். அதில் ஒருத்தன் ஏறி போயிட்டு அடிக்க போவேன். குளோவல் பெயிண்ட் வந்து கவர் எடுத்துருவான். சரி மறுபடியும் ஏறி போயிட்டு அடிக்கலாம் போனோன்னா மண்டையிலே வச்சு அழுத்துவாங்க. சரியான கெட்சாட் பயலுக்கு மங்குன்னு வந்துச்சு, டங்குன்னு வந்துச்சு. பீக்கில் இடமே இல்லையே. சிப்லைன் பிடிச்சி பொச்சனைக்கு போகலான்னு பார்ப்பேன். அப்போ தான் வந்து அடிப்பான். இவ்வளோ நேரம் எங்கடா போயிட்டு தானே இவனை எப்படி அடிப்பேன்னு மட்டும் பாருங்க. சும்மா ஓப்பியாக இருக்கும். டக்குன்னு வந்து குரோனோவை போட்டுருவேன். அவனால் அடிக்கவே முடியாது. அப்புறம் ரஷ் பண்ணி என்ன ஓடியாருவான் பாருங்க. நான் மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ பாருங்க நான் டக்குன்னு ஓடி வருவேன். அவன் குளோவல்ட்டு வந்து கவர் எடுத்துருவேன். இப்போ அவன் ரஷ் பண்ணி வருவான். மண்டையில் வச்சேன் சரியான ஹெட்ஷாட் அவனுக்கு. பூடு வேற லெவலுக்கு இல்லை. இந்த இதில் பாருங்க ஒருத்தர் மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பான். அவன் நம்ம அழுத்தி பிடிச்சிருவோம். நான் பக்கத்தில் வர சவுண்டு கூட கேட்காம மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கான். இவனை போட்டு கீழே எடுப்பானா அவன் டீம்மேட் வந்து அடிக்க வந்துடுவான். இப்போ பாருங்க அழுத்தி பிடிச்சிடும் எம்பி வீட்டில் அவனையும். அதுக்கப்புறம் பின்னிலேருந்து அவனை அடிக்கிற மாதிரி சிம்பிள் காட்டும். நான் டக்குன்னு உஷாராக வால் போட்டுருவேன். பார்த்தா இங்கே ஒரு பயவில் நிற்கிது. டக்குன்னு குரோனோ போட்டு வந்து அவனை அடிச்சு முடிச்சிடுவேன். இப்போ லெஃப்ட்லேருந்து இன்னொருத்த வருவான். ஏபிசிடி கண்ணை வச்சு அவனுக்கு ஹெட்ஷாட் போடலான்னு பார்ப்பேன். ஜஸ்ட் மிஸ்லேயே தப்பிச்சு போயிடுவான். அப்புறம் வாழை லாங்கில் தூக்கி போட்டு ரஷ் பண்ணி போவேன். ரைட்ல வருவான் நம்ம பார்த்தேன், வரல. சரி லெஃப்ட்ல போயிட்டு அவனை முடிக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி போவாங்க. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. ஆட்டம் பயங்கரமாக காட்டிடுவாங்க. எந்த போட்டு வரனே கண்ணு தெரியல. அங்கே அந்த வழி ஓடிட்டு இருக்கான். இந்த வாட்டி நான் அவனை அடிக்கல. என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா. ஆஹா நம்ம ஆல்ரெடி பேரை மாற்றிட்டோமா, இதுக்கப்புறம் பேரை மாற்றலாம் வேலைக்கு ஆகாது. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க, தப்பிச்சிட்டான். ஹெட்ஷாட் விழுந்திருக்க வேண்டியது. ஹெட்ஷாட்டே விழுவ மாட்டேது. அதுக்கப்புறம் ஏறி போயிட்டு எம்பி பாட்டில் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டேன். சரியான ஹெட்ஷாட். இந்த இடத்துல வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன். அவனை கார் எடுத்து வந்து அடிக்க போயிட்டேன். வாழை வந்து உடச்சிட்டேன். டக்குன்னு வந்து நவுக்கான போட்டுருவான். நான் டக்குனு வண்டி மேலே ஏறிடுவேன். அப்புறம் ஹெட்ஷாட்லாம் வந்து ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிருவாங்க. சரியான கில்லு. இப்போ டக்குனு வந்து கார் எடுத்துட்டு நான் வந்து பீக்கு போவேன். என் வீட்டு மேலே வந்து ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். அவனை அடிக்கிறதுக்காக போயிட்டேன். பாயில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டில் அழுத்தி பிடிச்சிருவேன். இப்போ பீக்கு மேலே ஓடிக்கிட்டு இருப்பானா பின்னிலேருந்து ஒருத்தன் வந்து அடிப்பான். டக்குன்னு நான் வாழை போட்டு எங்கேருந்து அடிக்கிறான் அப்படின்னு பார்ப்பேன். பார்த்தா ரைட்டில் வந்து பையன் ஓடிட்டு இருக்குதான். அதுக்கப்புறம் வந்து நானும் அவனை வந்து மாற்றி அடிச்சுக்குவோம். யார் கண்ணு தான் பெட்ரு அப்படின்ட்டு. நல்ல வேலை நான் ஏபிசிடி கண்ணு வச்சிருப்பேன். அதனால அவனை முடிச்சு விட்டாங்க. சக்தியை பாரு கொஞ்சம் தான் இருக்குது. இந்த லைட்டாக அடிச்சுதான் நான் காலியாக இருப்பேன். நல்ல வேலை லக்கு நம்ம சைடு இருந்துச்சு. அப்படியே இந்த பட்டு வருவோம்னா ஒருத்த பின்னில் அடிச்சு பயங்கரமாக சக்தியை உடைச்சிடும். ஏன்னா ஸ்னைப்பரானு தெரில. அப்புறம் வீட்டில் வந்துட்டு மெடிக்கிட்டு போயிட்டு இருப்பேன். நான் வீட்டு மேலே நிற்கிறேன் அப்படின்ட்டு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா கிரேனேட் மேலே தூக்கி போட்டு பார்ப்பேன். ஆனால் கீழே தான் நின்று மெடிக்கிட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ வருவான் பாருங்க. வாயிலே வச்சு அடிப்பேன் எம்பி பாட்டியில். நல்லா டேமேஜ் பண்ணிடுவாங்க. டக்குனு வந்து குரோனோவை போட்டு அவன் அடிக்கிறப்ப டக்குனு வந்து தப்பிச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் வால் போட்டு தப்பிச்சு போவான். விடுவோமோ நம்ம வச்சு செஞ்சிருவோம். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துச்சு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஆல்ரெடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சரி ஓகே கேஸ், பை பை, see you, love you all.